وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபே தாபீன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலட்டுவாங்க. கணித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஹுத்பா மஸ்னூனாவுக்கு பிறகு சூரத்து தௌபாவுடைய 81வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முனாஃபிகீகள் மற்றும் நயவஞ்சகர்களை பார்த்து, எப்பொழுது இந்த நயவஞ்சகர்களுக்கு போர்க்களத்தில் நீங்கள் பெறப்படுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, கட்டளை வரும் பொழுது, இவர்கள் காரணங்களை சொல்லி தங்களை அதிலிருந்து தடுத்து கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் எப்பொழுது அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த போர்க்களத்திற்கு ஏற்பாடுகளை ஆரம்பித்தார்களோ, அவர்கள் முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் முஃமின்களுக்கு தடுத்த வண்ணமாக அவர்களுக்கு முன்னால் வைத்திருந்த காரணம் அல்லாஹ் அதை பற்றி தெரியப்படுத்துகின்றான். இந்த ஜுமாவுடைய உரையும் இந்த வசனத்துடைய விஷயத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த முனாஃபிகீன்களுடைய வார்த்தைகளை பதிவு செய்யும் பொழுது முஃமின்களை பார்த்து கூறுகின்றார்கள், வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், மிகவும் வெயிலாக இருக்கின்றது, வெப்பமாக இருக்கின்றது, மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது, இதில் நீங்கள் போர்க்களத்திற்காக நீங்கள் செல்ல வேண்டாம், இதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அங்கு அடுத்த வசனமே இறக்கி தெரியப்படுத்தி விட்டான், நபியே, யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை மீறி அல்லாஹுடைய கட்டளை நிராகரித்து இந்த வெப்பத்தினாலோ வெயிலினாலோ கோடை காலமாக காரணத்தினாலோ அல்லாஹுடைய கட்டளையை மீறுகின்றார்களோ அவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள், எச்சரிக்கை செய்து விடுங்கள். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு என்பது இதைவிட மோசமானது, இதைவிட கடினமானது. லவ்கானு யஃப்கஹூன், சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும் என்றால், புரிதல் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் என்றால், அறிவை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த உலகத்துடைய வெப்பத்திற்கு நாம் மறுமையுடைய வெப்பத்தையும் அங்க மறுமையுடைய நரக நெருப்புடைய ஜுவாலையும் அந்த உஷ்ணத்தையும் பார்க்கும் பொழுது அது மிக கடினமானதாக இருக்கின்றது, மிக வேதனைக்குரியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தினான். நாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, கோடை காலத்தில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த கோடை காலத்துடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது சில சிரமங்கள், சில சோதனைகள் நமக்கு ஏற்படுவது தான். பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய பெரிய ஒரு பாக்கியம், நம்முடைய நாட்டில் நாம் 4 பருவ காலத்தையும் பார்க்கின்றோம். மழை காலத்தையும் பார்க்கின்றோம், குளிர் காலத்தையும் பார்க்கின்றோம்,
இலையுதிர் காலங்களை பார்க்கின்றோம், கோடை காலத்தையும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காலங்களில் இந்த அனைத்து விஷயங்களுடைய காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்தில் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபடாது. அல்லாஹை வணங்கி வெளிப்படக்கூடிய விஷயத்திலும் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலும், அது மழை காலமாக இருக்கட்டும், அது வெயில் காலமாக இருக்கட்டும், அது அவனுக்கு சிரமமான குளிர்காலமாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் முஃமினாக இருக்கக்கூடியவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய கடமைகளையும் ஏவல்களையும் அவன் எடுத்து நடக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் தடுத்த விஷயத்திலிருந்து அவன் தடுத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்று இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. இந்த குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய உஷ்டம், நெருப்புடைய வானம் எப்படி என்றால் நெருப்புடைய கங்கங்களை கவ்வுவது போல, அதை பொழிவது போல நாம் உணர்கின்றோம். முடியாமல் சிரமங்கள் இருக்கின்றது. சில நேரத்தில் உடல் நலம் குன்று மௌத்தாகக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது. எத்தனை சமீபத்தில் பார்க்கும் பொழுது மதுரை மற்றும் சில மாநிலத்துடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 150 பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கினால் மௌத்தாயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலை காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. வெளியே செல்ல வேண்டும் என்றாலும் மிகவும் எச்சரிக்கையாக முதிய வயது இருக்கக்கூடியவர்களும் சிறு பிள்ளைகளையும் இப்படி என்று நாம் அனைத்தையும் பார்த்து நடக்கின்றோம். இந்த வெப்பம், இந்த வெயில், இந்த கடுமையான சூழ்நிலை மறுமையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கணித்துக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, அது மிக கடுமையாக இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முனாஃபிக்குகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லீம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இங்கு நினைவுபடுத்துவது. வெயில் காலம் என்பதற்காகவும் வெப்பமாக இருப்பது என்பதற்காகவும் மிகவும் கடுமையான ஒரு வெயில் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் இதைவிட ஒரு கடினமானது, இதைவிட வேதனையானது நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்துடைய நெருப்பு, நரகத்துடைய உஷ்டம், நரகத்துடைய அந்த ஜுவாலை என்பது மிக கடுமையானது, மிக கடினமானது என்று அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகின்றான். கணித்துக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த பருவ காலத்தை நாம் அடையும் பொழுது பொதுவாகவே கோடை காலம் என்பது கொஞ்சம் சபரை நாம் பொறுமையாக மேற்கொள்ளக்கூடியவர்கள். மிக சிரமங்கள் நமக்கு ஏற்படும். சில நேரத்தில் மழைக்காலத்தாவது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் இந்த கோடை காலம் என்று பார்க்கும் பொழுது சிரமங்கள் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவருக்கு இந்த கோடை காலம் மூலமாக இஸ்லாமிய வழிகாட்டுகள் என்ன இருக்கின்றது, மார்க்க நமக்கு இந்த ஏற்படக்கூடிய இந்த காலங்கள், மாறி மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எதை குறிப்பிடுகின்றது, நம்முடைய மார்க்க நமக்கு என்ன வழிமுறையை தெரியப்படுத்த இருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் விஷயம் கணித்துக்கூறிய அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், ஈமானிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு பல வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அதில்தான் நாம் இந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த தமிழகத்தில் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களுடைய ஒரு நிலையை பார்க்கும் பொழுது நம்மால் நம்முடைய பாங்கு சொல்ல முடிகின்றது, தொழுகை நிறைவேற்ற முடிகின்றது, இதர விஷயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் இது அமைதியான ஒரு நிலையாக ஆக்கியிருக்கின்றான். இதுவே நம்முடைய மாநிலத்தில், வேறு மாநிலத்தில், வட மாநிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக கடுமையான ஒரு நிலையிலும் மிக கடினமான நிலையில் இருக்கின்றது. அது மனிதனுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது இயற்கையுடைய சில வெப்பங்களாக இருக்கலாம், சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். எல்லா தரப்பிலும் என்ன, இங்கு நாம் வாழக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் மிக ஹைர் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இந்த கோடை காலம் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவை கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை நாம் அடிபணிந்து நாம் வாழ்வதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கு வெயில் அதிகமாக இருப்பது என்பதற்காக நான் சில நேரத்தில் என்னுடைய தொழுகையை புறக்கணிப்பதோ அல்லது கடமைகளை நான் அதை பாரமுகமாக இருப்பதோ என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் தெரியப்படுத்திவிட்டு முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் அதற்குரிய பதிலையும் அதற்குரிய கூலியும் அல்லாஹு தஆலா சிறந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரா. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமாக நீங்கள் சிரிப்பதோ அல்லது மகிழ்வதோ என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது குறைத்து கொள்ளுங்கள். அதே போன்று அழுகை மற்றும் அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை கொண்டு அழுகக்கூடிய விஷயங்கள், கண்ணீர் விடக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஜஸா பிமா கானூ யஅமலூன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றீர்களோ அதற்கு ஈடாக தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று
இந்த மார்க்கம் நமக்கு இந்த வசனம் தெரியப்படுத்துகின்றது. அப்போ இங்கு கோடை காலமாக இருக்கக்கூடிய நாம் இது ஏன் ஏற்படுகின்றது, ஏன் இவ்வளவு வெப்பத்தை இந்த காலம் நமக்கு ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது வல்லுநர்களும் அல்லது சயின்டிஸ்டுடைய அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படையான ஒரு காரணங்களை தெரியப்படுத்துவார்கள். சூரியனுக்கு நெருக்கமாக இந்த உலகம் உடைய சுற்றல் இருக்கின்றது, அதனால் தான் அதிகமாக வெப்பம் இருக்கின்றது என்று. இது வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்க்கும் பொழுது புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்துடைய அனைத்து கல்வியும் என்ன, மறைவான கல்வி, அல்லாஹுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட வஹி. வல்லுநர்களும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சி சில நேரத்தில் பொய்யாக இருக்கலாம் அல்லது அதனுடைய கடைசி முடிவு எட்டாமல் இருக்கலாம். ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சஹீஹான ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன, இது மறைவான ஒன்று, இதன் மீது ஈமான் கொள்வது ஒரு முஃமினுக்கு கடமையாக இருக்கின்றது. புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பி, நரகம் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரப்பிடம் முறையிட்டது. என்ன, யா ரப்பி அகல பஅதி பஅதா, என்னுடைய இரட்சகனே, என்னை படைத்த ரப்பே, என்னுடைய ஒரு பங்கு, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை என்ன செய்கின்றது, அதை சாப்பிடுகின்றது, விழுங்குகின்றது. என்னால் மூச்சு விட முடியவில்லை, என்னால் சுவாசிக்க முடியவில்லை, எனக்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி தருவாயாக என்று நரகம் படைத்த ரப் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம் கேட்டது. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்ல. அப்ப அல்லாஹு தஆலா இரண்டு சுவாசிக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஃபனஃபஸ, அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த நரகத்திற்கு இரண்டு நேரத்தில் சுவாசிக்கக்கூடிய, மூச்சை விடக்கூடிய, மூச்சை இழுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான். நஃபஸும் ஃபிஷ் ஷிதா வ நஃபஸும் ஃபில் ஹர் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கோடை காலத்தில் ஒரு முறை விடுவதற்கும் அதே போல குளிர்காலத்தில் சுவாசை எடுத்துக்கொள்வதற்காகவும் அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். எப்பொழுது அந்த நரகம் தன்னுடைய மூச்சை விடுகின்றதோ அந்த காலம் கோடை காலமாக இருக்கின்றது. அதனால் நமக்கு சிரமத்தையும் வெப்பத்தையும் நாம் உணர்கின்றோம். சில நேரத்தில் மிக கடுமையான வெப்பங்களை நாம் உணர்வ காரணம் நரகம் மூச்சை விடுகின்றது. அதோடைய நரகத்துடைய மூச்சினால் இங்கு ஏற்படக்கூடிய விஷயம். அதே போன்று குளிர்காலம் என்று ஏற்படும் பொழுது மிக கடுமையான குளிர்காலம், சில நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சில மாநிலங்களிலும் அல்லது சில நாடுகளுடைய நிலை பார்த்தால் உடல் முழுவதும் என்ன வெட்டு காயங்கள் ஏற்பட்டு இரத்தங்கள் கசியக்கூடிய நிலை அந்த குளிருடைய தாக்கம் இருக்கும். இது எதற்காக? அந்த நரகத்திற்கு அல்லாஹு தஆலா சுவாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா வாய்ப்பை கொடுத்தான். இது சஹீஹான ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு நரகம் அல்லாஹு தஆலா அதை படைத்திருக்கின்றான். இது ஒரு சுவாசம் விடுவதற்கு இந்த ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட ஒரு கால நிலை ஏற்படுகின்றது என்றால், நம்முடைய வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை பாருங்க. பல கோடியான மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம் நாம் தாக்கு பிடிக்க முடியல. ஏசி இல்லாமல் வாழ முடியல. ஒரு காலத்தில் ஏசி என்பது அது வசதியான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் மாற மாற, சூழ்நிலைகளும் இதனுடைய காரணங்கள் மாற மாற இது அவசியமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. இது இல்லாமல் நம்மால் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றால் யோசிச்சு பாருங்கள். சூரியனுடைய இந்த வெப்பமே இவ்வளவு கடுமையாக இருக்கின்றது. நம்மால் நீண்ட நேரம் இதை எந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்க முடியாது என்றால், அல்லாஹ் அக்பர், மறுமையுடைய அந்த நரக நெருப்புடைய உஷ்டமும் நரக நெருப்புடைய அந்த வெப்பமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நமக்கு மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோடை காலம் வருவதும் இந்த வெயிலுடைய வெப்பம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட உணரக்கூடிய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மறுமையுடைய வாழ்க்கையில நரக நெருப்பு, நரகத்துடைய அந்த தண்டனை, நரகத்துடைய அந்த வேதனையை நமக்கு நினைவுபடுத்துகின்றது நம்முடைய இந்த சுப்ஹானல்லாஹ் சூழ்நிலை. ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் மறுமையுடைய விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். இந்த சூரியனை இவ்வளவு தூரம் இருந்த நிலையில இவ்வளவு சிரமங்கள் நாம் உணர்கின்றோம் என்றால், மறுமையில் நம்முடைய அல்லாஹ் அக்பர், சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹு தஆலா சூரியனை ஒரு மீல் தூரம் அளவுக்கு கொண்டு வந்து விடுவான். அந்த நாளில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதன் நிர்வாணமாக இருப்பான். ஆடையின்றி, காலை நீர் இல்லாமல்
மனிதன் தன்னுடைய வேர்வையில் முழுகிய நிலையில் இருப்பான். சிலர் கெண்டைக்கால் அளவுக்கு, சிலர் அவருடைய முழங்கால் அளவுக்கு, சிலருடைய வேர்வை அவருடைய இடுப்பு வரை, சிலருடைய வேர்வை அவருடைய கழுத்து வரை முழுகிய நிலையில் இருப்பான். ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பற்றி அஞ்சுவார்கள். நஃப்சி நஃப்சி என்ற ஒரு நிலை இருக்கும். என்னுடைய நிலை என்னாகுமோ தெரியாது, என்னுடைய தீர்ப்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று. நபிமார்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? ஆக அந்த நாளில் எந்த ஒரு நிழலும் இருக்காது, எந்த ஒரு நிழலும் இருக்காது அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷுடைய நிழலை தவிர. யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் அக்பர். இந்த சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்முடைய தலையில் உச்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அந்த நேரத்தில் நம்முடைய நிலை என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். பிறகு அந்த நரகத்திலே இந்த சூரியனை அல்லாஹ் தஆலா தூக்கி போடுவான், தூக்கி விசிறிடுவான். யாரெல்லாம் சூரியனை வணங்கினார்களோ, யாரெல்லாம் இந்த படைப்பினங்களை வணங்கினார்களோ அந்த படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவர்களுக்கு முன்னாலே நரகத்தில் போடுவான். அவர்கள் பார்ப்பதற்காக, அவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்காக, நீ எதை வணங்கினாயோ, யாரை வணங்கினாயோ அவனுடைய நிலையை இங்கு பார் என்று அல்லாஹ் தஆலா காண்பிப்பதற்காக அங்கு போடுவான். என்றால் அந்த நரகத்துடைய நிலை எப்படி இருக்கும்? நரகத்துடைய அல்லாஹ் அக்பர் உஷ்டமும் அதனுடைய தண்டனையும் எப்படி இருக்கும்? ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தில் நாம் உணரக்கூடிய இந்த வெப்பமும் இந்த கடுமையான விஷயம். யோசிச்சு பாருங்கள், பெரிய ஒரு குழி தோண்டப்பட்டு, பெரிய ஒரு அகல் தோண்டப்பட்டு, நெருப்பு மூட்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய நெருக்கமாக நாம் செல்வதற்கே நம்மால் முடியாது. அதனுடைய உஷ்டமும் அதனுடைய தாக்கமும் நம்ம நெருங்க விடாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்துடைய நெருப்பை நாம் பயன்படுகின்றோம், அஞ்சுகின்றோம் என்றால் மறுமையுடைய நெருப்புக்கு ஈடாக இந்த உலகத்துடைய நெருப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை விட 69 மடங்கு, கிட்டத்தட்ட 70 மடங்கு அதிகமாக இருக்கும் மறுமையுடைய அந்த நரக நெருப்புடைய ஜுவாலை. அல்லாஹ் அக்பர். அதனால் தான் அல்லாஹ் அக்பர் சலஃபு சாலிஹீன்களுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த கோடை காலமும் அல்லது வெப்பத்தை உணரும் பொழுது அல்லது சில நேரத்தில் நெருப்புடைய அந்த தாக்கத்தை உணரும் பொழுது மறுமையை நினைவு கொள்வார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கடந்து செல்லும் பொழுது கொல்லன் பார்த்தார்கள். கொல்லன் அந்த இரும்பு பற்றையில் உட்கார்ந்து இரும்பை அவன் அதை உருக்கி கொண்டு இருக்கின்றான். அந்த நிலையை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த இரும்பை எப்பொழுது அவர் முழுமையாக நெருப்பில் அவர் இட்டு அதை சுட்டு அது சிகப்பு நிறமாக ஆனதோ அதை பார்த்தவுடனே அழுக ஆரம்பித்தார்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் அவர்களுக்கு கூட இருந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இதை பார்த்து அஞ்சுகின்றீர்கள்? ஒரு கொள்ளன் அவன் நெருப்புடைய அந்த பற்றையை, அவனுடைய ஆயுதத்தையோ அல்லது நெருப்பை அவன் உருக்கி அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதை பார்த்து நீங்கள் ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று, ஏன் அழுகின்றீர்கள் கேட்கும் பொழுது, இந்த உலகத்துடைய நெருப்பே இதை எங்களால் தாங்க முடியவில்லை என்றால் மறுமையுடைய நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்று நான் கவலை கொண்டு நான் அஞ்ச ஆரம்பித்தேன். என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அல்லாஹ் அக்பர். அதே போல சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்களுடைய ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, சுடு தண்ணி அந்த வெந்நீரை குளிக்கும் பொழுது அது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தது, சூடு அதிகமாக இருந்தது. உடல் பட்டவுடனேயே அவர் அந்த வெப்பத்தினால், அந்த சூடினால் அவர் பயந்த உடனேயே அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இந்த சூடு, இந்த தண்ணீர், வெந்நீராக இருக்கக்கூடிய இந்த சூடான தண்ணீரை எங்களால் எங்களுடைய உடலுக்கு இது தாங்க முடியவில்லையே, மறுமையுடைய நாள் எப்படி இருக்கும்? அந்த நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெரியப்படுத்துகின்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 19, 20 மற்றும் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவர்களுடைய நிலையில் ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபு மின் நார், யார் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை அணிவிக்கப்படும். நெருப்பால் செய்யப்பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும். அதே போன்று உஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவருடைய தலையில் அல்லாஹ் அக்பர் சூடான தண்ணீர் ஊற்றப்படும். இந்த சூடான தண்ணீருடைய தலையில் கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுது இவருடைய நிலை என்ன ஆகும்? அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத், இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய குடலும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் அது வெளியேறிடும். அனைத்துமே உருக ஆரம்பிக்கும், தோல் முழுவதும் உருக ஆரம்பிக்கும். இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வலஹும் மகாமியு மின் ஹதீத், அதே போன்று இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இரும்பால் செய்யப்பட்ட செமிட்டிகளும், இரும்பால் நெருப்பை கொண்டு அவர்கள் செய்யப்பட்ட அங்கு சுப்ஹானல்லாஹ் செமிட்டிகளை கொண்டு அவர்களை அடிப்பார்கள், அவர்களை துன்புறுத்துவார்கள், வேதனை செய்வார்கள். இது எதற்காக செய்யப்படும்? அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது
எப்பொழுதெல்லாம் இவர்கள் அந்த வேதனையிலிருந்து வெளியேறுவதற்காக குல்லமா அராது அன் யக்ரூஜு மின்ஹா உஈது ஃபீஹா, எப்பொழுதெல்லாம் அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சித்து எங்காவது ஓடுவார்களோ, விரண்டு செல்வார்களோ, திரும்பவும் அதே பக்கம் அவர்களை மீண்டு அவர்களுக்கு திரும்பவும் தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். யோசிச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த வெப்பத்தை நாம் பார்த்து, இந்த கோடை காலத்துடைய நிலையை பார்த்து நம்முடைய தொழுகையை நாம் விடுகின்றோம், அல்லது சில நேரத்தில் கடமைகளை புறக்கணிக்கின்றோம், அல்லது சில நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஹராமான விஷயங்களை செய்வதற்காக நமக்கு துணிச்சல் வந்து விடுகின்றது. மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அந்த மறுமையுடைய நரக வேதனையுடைய விஷயத்தில் நாம் ஏன் அஞ்சுவது கிடையாது? அல்லாஹு தஆலாவுக்கு மிக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு நிழலை ஏற்படுத்தியிருக்கின்றான். நமக்கு இளைப்பாறுவதற்காக நம்முடைய இருப்பிடத்தையும் நம்முடைய இல்லத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். வீட்டுக்கு சென்றவுடனேயே நாம ஏசியை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் ராஹத்தாக இருக்கலாம். நம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கட்டும், வேலை புரியக்கூடிய எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், அனைத்துமே குளிர் சாதனங்களை கொண்டு முழுமையாக குளுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடாதா? அல்லாஹு தஆலாவுக்கு இதற்காக நாம் நன்றி உள்ள ஒரு அடியார்களாக இருக்கக்கூடாதா? எந்தெந்த நியமத்துகளுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கின்றோம், எந்தெந்த நியமத்துகளுக்காக அல்லாஹு தஆலாவிடம் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யோசிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அடியானிடம் கேட்பான், என்னுடைய அடியானே, உனக்கு உடல் ஆரோக்கியத்தை சிஹத்தை கொடுத்தேன், ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுத்தேன், அதே போன்று உனக்கு மிக கடுமையான இந்த வெப்ப காலத்தில் உனக்கு குளுமையான குளிர் சாதனத்தையும் குளிருடன் சுப்ஹானல்லாஹ் குளுமையான அந்த தண்ணீரை கொடுத்தேன், குளுமையான அந்த தண்ணீரை உனக்கு குடிக்க கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டான் என்றால் நமக்கு என்ன பதில் இருக்கின்றது? யோசிச்சு பாருங்க. களைப்பாக வீட்டுக்கு வெளியே சென்று உழைத்துவிட்டு, அது மெக்கானிக்காக இருக்கட்டும், வேறு வேலைகள் இருக்கட்டும், கடுமையாக உழைத்துவிட்டு நமக்கு ஒரு தண்ணீர், ஒரு மிடரு தண்ணீர், குளிர் தண்ணீர் நமக்கு கிடைத்து விட்டது என்றால், இந்த ஐஸ் வாட்டர் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ராகத்தை நாம் உணர்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை பற்றியும் கேட்பான். அல்லாஹு தஆலா இதை பற்றி மறுமையில் கேட்பான், உனக்கு நான் இதை கொடுத்தேனே, நீ எனக்கு என்ன நன்றி செலுத்தினாய், எனக்கு என்ன செய்தாய் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கேட்பான். இந்த விஷயத்தில் இந்த வெப்பம், இந்த கோடை காலம் என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே நமக்கு மறுமையுடைய விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு மறுமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 70 மடங்கு 69 மடங்கு அது அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு சுப்ஹானல்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹை வணங்கி வெளிப்படக்கூடிய எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி விட்டும் நம்முடைய நிலை எப்படி இருக்கு? பொடுபோக்கான, அலட்சியமான, மிகவும் எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அல்லது எனக்கு டைம் இருந்தால் இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை நான் செய்வேன் என்ற ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை அவன் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அடியான் அல்லாஹு தஆலாவை அவன் அஞ்சிக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் இந்த தண்ணீருடைய விஷயங்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் என்பது பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு நியமத். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அந்த அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஜம்சமுடைய தண்ணீரை குடிக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய துவா, ஏன்னா நமக்கு தெரியும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு, நீங்கள் ஜம்சமுடைய தண்ணீரை நீங்கள் பருகும் பொழுது எந்த துஆவையும் எந்த எண்ணத்தை கொண்டு பருகுகின்றீர்களோ அல்லாஹு தஆலா அதை பூர்த்தி செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான் என்ற சஹீஹான ஹதீஸ் இருக்கு. நம்முடைய தேவைகள் என்ன இருக்கு? நாம குடிக்கும் பொழுது யா அல்லாஹ் எனக்கு செல்வந்தனாக ஆக்கு, யா அல்லாஹ் எனக்கு இது கூடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கூடு, எனக்கு என்ற விஷயங்களை நாம் கேட்கக்கூடியவர்களாகும். ஆனால் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கேட்ட அந்த சுப்ஹானல்லாஹ் துஆ, அல்லாஹ் அக்பர், அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குடிக்கும் பொழுது, படைத்த ரப்பே, மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரும் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, தாகத்தில் துடித்து கொண்டிருக்கும் பொழுது, தண்ணீரும் எந்த ஒரு விஷயம் இல்லாத நிலையில், சூரியன் மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மிகவும் தரமட்டப்பட்ட, மிகவும் நேராக ஆக்கப்பட்ட அந்த மைதானத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் மக்கள் தியாகத்தில் தவித்து கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ் அந்த தாகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் அந்த தாகத்திலிருந்து என்னை மறுமை நாளில் அந்த தாகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அந்த அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
சம்சமை குடிக்கும் பொழுது நினைவுபடுத்துகின்றார் என்றால் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கை ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவன் கோடை காலமாக இருக்கலாம், குளிர்காலமாக இருக்கலாம், அல்லது இலைகுதிர் காலமாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு நிலை இருக்கலாம், சிரமமான காலமாக இருக்கலாம், மகிழ்ச்சியான காலமாக இருக்கலாம், சோதனை காலமாக இருக்கலாம், சந்தோஷமான காலம், எந்த காலத்திலும் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் தான் முஃமினாக இருக்கக்கூடியவன். சீசனுக்கு சீசன், மந்த்துக்கு மந்த் மாறக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். அவன் எந்த மாதத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நிலையிலும், எந்த நாட்டிலும் இருந்தாலும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழ்வதுதான் நம்முடைய இலக்கும், நம்முடைய குறிக்கோளும், நம்முடைய லட்சியமாக இருக்கின்றது. அந்த விஷயத்தில் நாம் இந்த காலங்கள், குறிப்பாக சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. உலகளவில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய குழப்பங்களும் நிறைய முசீபத்துகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு அமைதியான ஒரு தளம் இந்த மாநிலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியார்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சிய அடியார்களாக நாம் வாழ்ந்து இந்த வெப்பத்தை நாம் உணர்ந்து, நமக்கு சில சிரமங்கள் வரும் பொழுது, பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது சிரமங்கள் என்று நாம் உணரும் பொழுது, மறுமொழி அந்த நரக நெருப்புடைய அந்த சிரமத்தை நாம் நினைவு கொண்டோம் என்றால் இது குறைவானதாக நாம் கண்டு அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு அடியார்களாக வாழ்வதற்காக நாம இந்த காலம் நமக்கு உதவி மற்றும் உறுதுணையாக இருக்கும். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியார்களாக எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் நமக்கு அல்லாஹ் அருள் பொருளை பாக்கியம் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இனித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இரண்டாவது ஜுமால மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கு தெரியப்படுத்துகிறோம். நாம் அனைவரும் அறிவோம், ஜுமாவுடைய சிறப்பு என்பது நாம் அனைவரும் அறியக்கூடியவர்கள். இந்த ஜுமா என்பது அல்லாஹு தாலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் முஸ்லீம் சமுதாயத்திற்காக. இந்த நாளை இரண்டு சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா பாக்கியத்தை கொடுக்கல. யூதனுக்கும் சரி கிறிஸ்துவருக்கும் இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அவர்கள் சனிக்கிழமை யூதர்களும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், சிறந்த இந்த காலத்திலே சிறந்த நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜுமாவுடைய உரை என்று ஜுமாவுடைய நாளுக்கு நமக்கு சிறப்பான விஷயங்கள் மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அதில் ஜுமாவுக்கு நாம் விரைந்து வருவது நாம் பார்க்கின்றோம். இமாம் அவர்கள் முந்தி கொண்டிருக்கின்றார்கள். இமாம் வரக்கூடியவர், உரை நிகழ்த்தக்கூடியவர் முன்னால் இருந்து காத்து கொண்டு நிலையில் இருக்கின்றது. வரக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுடைய நிலை பார்க்கும் பொழுது சிலருடைய நிலை தாமதமாக வரக்கூடியதாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்கள், அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, யார் ஒருவர் குளித்து விட்டு விரைந்து பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ முதல் நேரத்தில், அஸ்ஸாஅத்துல் ஊலா, முதல்ல வரக்கூடியவருக்கு இல்லை. நம்ம ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டிருக்கோம். முதல்ல யார் வராரோ பள்ளிக்கு அவருக்கு ஒரு ஒட்டகம் செய்த, குர்பானி செய்த அந்த நன்மை கிடைக்கும். அப்படி இல்லை கண்ணியத்துக்குரியது. ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய வார்த்தையை அஸ்ஸாஅத்துல் ஊலா, முதல் நேரத்தில் வரக்கூடியவர், பிறகு இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாடு அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்த நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஆடு, கோழி, அதற்கு பிறகு முட்டை, இப்படி என்று இருக்கு. எதுவரை இமாம் அவர்கள் மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்தி விட மாட்டார்களோ அப்படி இருக்கும் பொழுது இங்கு இந்த ஹதீஸு 5 நேரங்களை குறிப்பிடுகின்றது. அது என்ன நேரம் என்று பார்க்கும் பொழுது, சூரியன் உதயமானதிலிருந்து, காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து துஹாவுடைய நேரத்துக்கு பிறகிலிருந்து இமாம் அவர்கள் மெம்பரில் ஏறும் வரை இந்த நேரத்தை 5ஆக வகுத்து கொள்ளுங்க, 5ஆக டிவைட் செய்யுங்க. 5ஆக டிவைட் செய்து கொண்டோம் என்றால் முதல் நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகச்சுடைய நன்மை கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நாம் சில நேரத்தில் சில பொதுவாக நிலை இருக்கு, குர்பானியுடைய காலங்கள் வர இருக்கின்றது. இந்த ஈதுல் அத்ஹால சில நேரத்தில் நாம் கூட்டு குர்பானி கொடுப்பதற்கு நம்மால முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அல்லது ஒரு ஆடு வருஷத்தில் ஒரு ஆடை நாம் கொடுப்பதற்காக நம்மால முடியாத சூழ்நிலை. ஆனால் மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நீ அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்கக்கூடிய, அதுவும் என்ன பெரிய கால்நடையாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை இருக்கு, மாடு குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. எதற்காக சொல்லப்படுகின்றது? விரைந்து வருவதற்காக, விரைந்து வந்து இதை அடைவதற்காக. ஆனால் நாம் பார்க்கின்றோம், இமாம் அவர்கள் எழுந்து உரை நிகழ்ச்சி கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக நம்முடைய நிலை வருகின்றது என்றால், ஜும்மாவுடைய நாளிலும் நாம் இந்த ஜும்மாவுக்காக நேரத்தை நாம் செலவழிக்கவில்லை என்றால்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் மார்க்கத்திற்காக என்ன செய்ய முடியும், என்ன நாம் சாதித்து முடியும்? இந்த ஜுமாவுடைய உரை என்பது கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு இபாதத். எப்படி 4 ரக்காத் துஹருடைய விஷயத்தில் 2ஆக ஜுமாவுடைய தொழுகை ஆக்கப்பட்டதோ, மீதம் 2 என்பது பார்த்தா அந்த ஜுமாவுடைய உரை தான். இதனால்தான் ஜுமாவுடைய உரையில் மற்றவர்களிடம் பேசுவதோ அல்லது ஏதாவது விளையாட்டை செய்து கொண்டிருப்பதோ அல்லது தன்னை உரை கேட்காமல் வேறு விஷயத்தை செய்வதனால் அவருடைய ஜுமா பாழாகி விடுகின்றது என்ற ஹதீசுகள் வந்திருக்கின்றது என்றால் எவ்வளவு முக்கியமானது. நாம தாமதமாக வரும் அல்லாஹு தஆலாவிடம் அதற்கு பதில் நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். என்ன காரணம் என்னை தாமதப்படுத்தியது? அவசரம் ஏதாவது இருந்ததா, ஏதாவது எமர்ஜென்சி என்று இருந்ததா என்றால் அல்லாஹ் தான் அறியக்கூடியவன். அல்லாஹ்விடம் அதற்குரிய பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கின்றான், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தது, வாய்ப்பு கொடுத்தேன், இதற்கு என்ன செய்தா என்றால் நம்மிடம் என்ன பதில் இருக்கின்றது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியர்களே, வாய்ப்புகள் வாரத்தில் ஒரு தடவை வருகின்றது. ஒரு தடவை நமக்கு வாரத்தில் ஒரு முறை நமக்கு ஜுமாவுடைய விஷயத்தில் விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டு அதற்கு சிறப்பும் பரிசும் கொடுக்கப்பட்டதென்றால் அதையும் நாம விட்டு நான் ஏன் நேரக்கு தான் வருவேன் என்ற நிலை இருந்தால் நஷ்டமாளிகளோ சேதமடையக்கூடியவர்களோ அல்லது நமக்கு நிராசைப்படுத்தப்படுகிற யார் இருப்போம்? நாம தான் இருப்போம். அந்த விஷயத்தில் நினைவு கொள்ளுங்கள். வரக்கூடியவர் கிடையாது. ஹதீஸில் தவறாக புரிதல், முதலாக வரக்கூடியவருக்கு நன்மை கிடையாது, முதல் நேரத்தில் வரக்கூடியவர். அப்போ கிட்டத்தட்ட காலையில் 7:30 அல்லது 7 8 8:30 வரை வரக்கூடியவருக்கு முதல் நன்மை. இங்கு நம்முடைய பழக்கத்தில் ஜுமா என்பதே கடைசி நேரத்தில் வரும். கொஞ்சம் வெளியே இருந்தவர்களுக்கு தெரியும், சவுதியா அல்லது மற்ற வளைகுடா நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சிகளோ அல்லது முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல போய் பாருங்க, ஃபஜருக்கு பிறகே 3 சஃபு நிறைஞ்சிரும். ஃபஜருக்கு பிறகு 3 சஃபு. அதுவும் எப்படிப்பட்ட சஃபு? ஒரு சஃபில் 75 80 பேர் நிற்கலாம். நமக்கு தெரியும், இருந்தவங்க அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். 2 சஃபு முழுமையாக 3 சஃபு முழுமையாக நிறைஞ்சிடும். எப்பொழுது? 8 மணிக்கு போனால். நான் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தெரியப்படுத்துறேன். அல்லாஹ் 8 மணிக்கு போனால் கூட என்ன ஆகின்றது? கிடைக்க மாட்டுது. படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அங்கு சென்று சரி இதை அந்த விஷயத்தில் அமல்படுத்தலாம் என்று நான் சென்றேன். என்னுடைய காலை ஃபஜருக்கு பிறகு இருக்கக்கூடிய தரிசை அறிஞரிடம் இருந்து கற்றுக்கொண்டு விரைந்து நான் பள்ளிக்கு வரலாம் என்று வந்து பார்க்கும் பொழுது 8 மணிக்கு வந்து பார்க்குறோம். காலையில் 8 மணிக்கு வந்து பார்த்தால் 3 சஃபு நிறைஞ்சிருக்கு அந்த ஜாமியா பள்ளியில், இடமே இல்லை. எவ்வளவு முயற்சி செஞ்சு முதல் சஃபில் கிடைக்கலாம் என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜும்மா என்பது ஃபஜருடைய அந்த சுப்ஹானல்லாஹ் சூரியன் உதயமானதே நேரத்தில் அவர்களுடைய அந்த சிறப்பை அறியக்கூடியவராக இருந்தார்கள், அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த விஷயத்தில் இருக்காங்க. கண்ணியத்துக்குரியவர், இது ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. ஜுமாவுடைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த நாளில் ஜுமாவுடைய உரைக்காக நாம் வர வேண்டும். இந்த ஜுமாவுடைய விஷயங்களை கேட்டு சமூகத்தில் என்ன நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன வழி நடத்துகின்றது என்ற விஷயங்களை அறிந்து வந்தான். இல்லைன்னா ஏதோ நம்ம வரோம், ஏதோ டியூட்டி நம்ம செஞ்சுட்டு போகிறோம் என்றால் வரக்கூடிய சந்ததிகள், நம்ம குழந்தைகள் நம்ம பார்க்குறாங்க. நம்முடைய குழந்தைகள், இந்த சிறார்கள் நாம் எப்படி வரோம் என்று பார்க்கின்றார்கள். இதே நிலை தான் நாளைக்கு இருக்கும். பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பள்ளிவாசலுடைய எந்த ஒரு தொடர்பு இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். பிறகு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாய்கள் வெளியே வேட்டையாடுவதற்காக தயாராக இருக்கின்றார் நம்முடைய சமுதாயத்துடைய இளைஞர்களுக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜுமாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஜுமாவுக்கு நாம் விரைந்து வருவதற்காக நாம் முயற்சித்து இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும். நாம் பெறவில்லை என்றால் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பு சொல்ல கூறியிருந்தார்கள்? வேறு யாருக்காகவா? வேறு சமுதாயத்திற்கா? இல்லை, எங்களுடைய இந்த சமுதாயத்திற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். மார்க்கம் நமக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றது என்றால் கடமையுடன் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்கின்றதா? எதற்காக? அந்த கடமையை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். அதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகின்றது, மறுமையில் இதற்கு சிறந்த ஒரு பரிசு அல்லாஹ்விடம் இருக்கின்றது என்ற விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அனைவர்களுக்கும் நாம் ஜுமாவுடைய விஷயத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை நாம் விரைந்து நாம் வந்து இதோடைய சிறப்புகளை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. தாமதமாக வந்தோம், ரிஜிஸ்டர் மூடப்பட்டுவிடும். பிறகு வந்தவர்கள் டியூட்டி ஏதோ முடிச்சுட்டு போனாங்க என்று தான் இருக்குமே தவிர அவருடைய பட்டியல், ஜும்மாவில் வந்த ஆஜரானவர்களுடைய பட்டியலில் அவங்களுடைய பெயர் இருக்காது என்ற ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. இதை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அனைவர்களுக்கும் நமக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹ்ரதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வக்கீமுஸ்ஸலாம்.